Yeah, good evening to everyone. ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஊப்ஸ் கான்செப்ட், அதாவது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் ஊப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஊப்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லா ப்ரோக்ராமிங்லும். ஸோ இதோட ஜென்ரல் ஓவர்வியூ ஒரு டெஃபினேஷன்ஸாக பார்த்துட்டு சிம்பிள் எவ்வளோ சிம்பிளாக ஊப்ஸ் கான்செப்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியுமோ ஸோ எல்லா ப்ரோக்ராம்ஸும் நம்ம கவர் பண்ணுவோம். ஃபைன், ஓகே. ஃபர்ஸ்ட் பேசிக் டெஃபினிஷன்ஸ் அண்ட் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இந்த ஊப்ஸால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, ஸோ எல்லாமே பார்ப்போம். யா, ஊப்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பேராடிக்ம்னு சொல்லுவாங்க, இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது என்னென்னா நம்ம வந்து செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எழுதி அந்த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை, அதாவது செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடு, ஓகேவா, அந்த செட் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடை ஒரு மாடியூலாக பேக் பண்ணி நமக்கு தேவைப்படுற மாதிரி அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ஒரு பைத்தான் டெவலப்பர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்ம பைத்தான் வந்து ப்ரோக்ராம் தான் எழுதுகிறோம், பட் இந்த ப்ரோக்ராமில் இந்த லைனை யூஸ் பண்ணால் இப்படி ஒர்க் ஆகணும், இந்த கமாண்ட் போட்டால் இப்படி ஒர்க் ஆகணும், அதுக்கு ஒருத்தங்க ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கில் இந்த கான்செப்ட் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு ஒரு பேசிக் ஓவர்வியூ கிடைக்கும். அண்ட் யா, இந்த ஊப்ஸ்னாலே அதில் ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிளாஸ். ஓகே, கிளாஸ்னால் அதோட ஜென்ரல் நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம கிளாஸ்னால் எப்படி, அது ஒரு கிளாஸ் ரூம், சம் பெஞ்சஸ் இருக்கும், போர்டு இருக்கும், அண்டு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ இருக்கா ஒரு கிளாஸ்னால் அது. இதில் இதே நம்ம ரியல் டைம் கிளாஸ் ரூமே ஒரு கிளாஸ்ன்னு சொல்லிக்கலாம். அதில் அந்த பெஞ்சு, போர்டு, சாக் பீஸ், இந்த மாதிரி திங்ஸ் இருக்கா, அது எல்லாமே நம்ம அந்த கிளாஸில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு பெஞ்சு, போர்டு, சாக் பீஸ் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம அது ஒரு கிளாஸ் ரூம்னே சொல்ல மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஷாப்பில் ஒரு விற்கிறதுக்கு கண்டிப்பாக திங்ஸ் வைப்பாங்க, ஸோ அது இல்லைன்னா அது ஷாப்னே சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் அப்படி ஒரு எம்டியாக ஒன்று க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு திங்ஸ் கொடுத்துருப்போம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, காரை வந்து ஒரு கிளாஸாக எடுத்துக்கிட்டோம், அதுக்குள்ளே இருக்க சீட்டு, டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம், ஐ மீன் அதுக்குள்ளே இருக்க சீட்டு, டோரு, சைட் மிரர், ஸோ இதெல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஒரு காருன்னு நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்டாக? அட் த சேம் டைம் அந்த காரை நம்ம ரன் பண்ணுறோம், அது ஒர்க் ஆகுது, அதை நம்ம அதுக்குள்ளே உள்ள பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிளாஸ்க்குள்ளே பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேம் வந்து மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் லாஸ்ட் செஷனில் பார்த்தோம், பட் கிளாஸ்க்குள்ளே ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு சொல்லணும்னா மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அது பண்ணுற ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது, கார் மூவ் ஆகுது, நம்ம ரியல் டைம் கிளாஸ் ரூம்னா ஸ்டாஃப் சம்திங் டீச் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுவாங்க, இது ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு பொருளாக இருக்குது, போர்ட், சாக் பீஸ் மாதிரி, இல்லை ஒரு காரில் உள்ள சைடு மிரர் மாதிரி, அப்படி ஒரு பொருளாக இருந்தால் அதை ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஓவரால் ரூமையோ ஒரு காரையோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது சிம்பிளாக இது ஒரு டெஃபினேஷன் யாராவது கேட்டாங்கன்னா, ஒரு கிளாஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான், அதை வச்சு நம்ம என்ன பண்ணிப்போம், அதில் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம், அந்த ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது மெத்தடை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, கிளாஸ் ஜென்ரலாக என்னன்னா இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இந்த ஒரு லைன் நீங்கள் சொன்னாலே போதும் கிளாஸோட டெஃபினிஷன். யா, இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டில் பார்த்தோம்னா அது வந்து ஒரு வே கொடுக்கும். இப்படி நம்ம ப்ரோக்ராமை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அது ஒரு மாடியூலாக பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வே கொடுக்கும். ஸோ ஒரு பண்டில் பண்ணி வச்சிட்டோம் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்னா, நம்ம அதை நெக்ஸ்ட் டைம் வேறு யார்கிட்டயா கொடுத்து எல்லா பைத்தான் யூஸ் பண்ணுறவங்களும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வே கொடுக்கும் கிளாஸ். யா, ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ நான் ஜஸ்ட் நான் சொன்னேன், பட் ரியல் டைமில் வாட் இஸ் ஆப்ஜெக்ட் இன் பைத்தான், வாட் இஸ் ஆப்ஜெக்ட் இன் ஜாவா, இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ், கிளாஸ்க்குள்ளே நடக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள், அவ்வளோதான். ஸோ ஆப்ஜெக்ட்னு கேட்டாங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ். ஜஸ்ட் இந்த லைன் ஞாபகம் வச்சா போதும். ஓகே, யா. அண்ட் தென் மெத்தட், இதுவும் நான் இப்போ தான் எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுக்குள்ளே நடக்கிற மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸை கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, நம்ம லாஸ்ட் கான்செப்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அதே இதை தான் என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்கு உள்ளே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் மெத்தட்ஸ். ஓகே, ஓகே. ஊப்ஸ் கான்செப்ட்னா அதில் ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அண்ட் தென் அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும், அவ்வளோதான் அதோட
ஐ மீன் ஊப்ஸ் கான்செப்டில் மெயின் ஓகேவா. பட் இந்த ஊப்ஸ் கான்செப்டில் கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இது 4 மேஜர் டைப்ஸ் ஓகேவா. இதை தாண்டி வேறு எந்த டைப்ஸ் கொஸ்டின்ஸ் எதுவுமே இன்டர்வியூஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இது என்னன்னு உங்களுக்கு ஒரு பேசிக் ஓவர்வியூ தெரிஞ்சாலே ஓகேவாக இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ்னால் நம்ம வேர்ட் வச்சே சொல்லலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு பொருள் இல்லை பென்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அதை வந்து உங்கள் கிராண்ட் ஃபாதர் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் உங்கள் ஃபாதர் அதை பென் யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களும் அதே பெண்ணை யூஸ் பண்ணுறீங்க. இப்படி ஒவ்வொரு இது கீழே 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 வரிசையாக யூஸ் பண்ணிகிட்டே வருது, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இதை நம்ம ப்ரோக்ராமிங்கில் எப்படி சொல்லலாம்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிப்போம், அதுக்குள்ளே உள்ளதை அடுத்த ஒரு கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணிக்க இன்னொரு கிளாஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ரோக்ராமை அதுக்குள்ளே உள்ள அதே நேம் வச்சு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமில். ஸோ இன்ஹெரிட்டன்ஸுங்கிற இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ லைவாக ப்ரோக்ராம் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக புரியும். இன்ஹெரிட்டன்ஸ்னால் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கான்செப்ட் இன் ஊப்ஸ். அண்ட் இது என்னென்னா, இப்படி டெக்னிக்கல் டெஃபினிஷனாக சொல்லணும்னா, சப் கிளாஸு டிரைவ் கிளாஸ்ன்னு இருக்கும். ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், அதுலேருந்து ஒரு கிரியேட் பண்ண இன்னொரு கிளாஸ் இருக்கும், அதுலேருந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேவா. சப் கிளாஸ் டிரைவ் கிளாஸ் இருக்கும். ஜஸ்ட் இது நான் வச்சா போதும். ஓகே யா. கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும் ஓகேவா. கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் எதுக்குன்னா, இப்போது நம்ம ஜென்ரலாக ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுவோம் கரெக்டாக. இதே மாதிரி நம்ம கிளாஸ்க்குள்ளே வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணோம்னா அதை வந்து ஒரு இனிஷியலைஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பைத்தானில். ஒரு வேரியபிள் நேம் சம்திங் ஏதோ ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸடாக வைக்கணும் அப்படின்னா அதை இனிஷியலைஸ் பண்ணணும். இதை நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு கிளாஸ்க்குள்ளே நம்ம சொல்லணும். அதை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி கோடு எழுதணும். அந்த தனி கோடில் தான் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து __, INIT, அதாவது இனிட்னா இனிஷியலைஸ் __, ஓகே. இதுதான் அதோட கமாண்டு. யா, இந்த இனிட்டு நம்ம சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் வந்துடும் ஓகேவா. இந்த இனிட்டுன்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ்க்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் வந்துடும். கன்ஸ்ட்ரக்டர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட்டு தேவையான பொருட்கள் எடுத்து வைக்கிற மாதிரி. இப்போ ஒரு பில்டிங் கிட்ட போகிறோம்னா நமக்கு அது தேவையான திங்ஸ் எடுத்து வைப்போம்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஓகே. ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுற இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது, இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுறது தான் இந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம் ஓகே. சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்க்கு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படாது. அந்த பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ் இது எல்லாத்துக்குமே கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படும். ஓகே ஃபைன். யா, இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ பாலிமார்ஃபிசம்னா இந்த நேம் வச்சு நீங்கள் சொல்லிடலாம். பாலினா மெனி அந்த மாதிரி ஒரு மீனிங் ஓகேவா, நிறையா ஃபார்ம்ஸ் ஓகே. மார்ஃபிசம்னா ஷேப்னு சொல்லுவாங்க, விதவிதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும், பட் எவ்வளோ சிம்பிளாக ப்ரோக்ராம் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக ப்ரோக்ராம் பண்ணி சொல்லித்தரேன். அதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா, ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணனா, அந்த கிளாஸில் உள்ளதை அந்த கிளாஸ் நேமை நான் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணிக்கலாம். இல்லை நிறையா கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாஸோட ஆப்ஜெக்டை இன்னொரு கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ப்ரோக்ராமில் சொல்கிறேன். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, டிஃப்ரெண்ட் கிளாஸை டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 கிளாஸ் வச்சுருக்கேன்னா 3 ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணணும் ஓகேவா. கண்டிப்பாக 3 கிளாஸ் வச்சுருந்தேன்னா 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். 3வது கிளாஸோட ஆப்ஜெக்டையும் முதல் கிளாஸையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸோட ஆப்ஜெக்டையும் 3rd கிளாஸோட கிளாஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாலிமார்ஃபிசம் தான். நிறைய கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், எந்த கிளாஸை எந்த கிளாஸோடனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் ஓகே. இது ஜென்ரல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸில் ப்ரொஜெக்டர் இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸ் போக சொல்லுவாங்க. ஸோ யாருனாலும் அந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம்ல, பட் ஒரு ப்ரொஜெக்டர் தான் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், பக்கத்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மீனிங் தான் பாலிமார்ஃபிசம் ஓகே. யாருனாலும் எந்த கிளாஸ் ரூம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ஓகே ஃபைன். யா, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இதுக்கு வந்து நீங்கள் ஒரே வேர்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஹைடிங் தி எசென்ஷியல்ஸ் அண்ட் ஷோயிங் தி அவுட்புட் அலோன் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஃபேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம் கரெக்டாக, ஜஸ்ட்டு ஃபேன் ரொட்டேட் ஆகுது. உங்களுக்கு வந்து அந்த ஃபேனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் எதில் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபேனுக்குள்ளே என்னென்ன மோட்டார்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி ரொட்டேட் ஆகுது, அந்த கான்செப்ட் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பாக டெஃபினட்டாக தெரியாது. மேபி அந்த டொமைன் ஸ்டடி பண்ணால் அது வேறு. இப்போ ஜென்ரலாக ஒரு பீப்புள் ஒரு ஃபேன் வாங்கியிருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து மாட்டிட்டு போகிறாங்க, இது நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் we will on the switch, it will rotate, அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே அந்த மேனுஃபேக்சரிங் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது.
அதில் இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டானதை ஃபுல்லாக ஹைட் பண்ணி வச்சுட்டு நமக்கு அவுட்புட் மட்டும் நல்லா வெளிப்படையாக தெரியும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷனாக. என்னென்னா ஒரு ப்ரோக்ராமில் உள்ள இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாம் ஹைட் ஆகி இருக்கும், நமக்கு அதோட அவுட்கம் மட்டும் கரெக்டாக விசிபிளாக இருக்கும். ஓகே, அதுதான் அந்த ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே நமக்கு ஹையில் இருக்கும், அதோட அவுட்கம் மட்டும் நமக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே, யா ஃபைன். இதுதான் லாஸ்ட் டாபிக். இது வந்து என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்னா ஜஸ்ட் ஒரு கேப்சூல்லே ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒரு டேப்லெட்னா அதுக்குள்ளே மெடிசன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, கரெக்டாக பண்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம் வச்சு இதை என்கேப்சுலேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரைவசிக்காக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு இதை நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன், அது நான் தான் ஃபஸ்ட் டைமாக கண்டுபிடிச்சி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என் கோடை நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கேன், அவங்க என் கூட எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, என் கோடை அப்படியே தான் இருக்கணும், என் கூட அவங்க எதுவுமே மாடிஃபை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நான் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், என்கேப்சுலேஷன் கான்செப்ட் மூலமாக நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ளே செட் ஆஃப் வேரியபிள் நேம்ஸை டிக்ளேர் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு கோடு எழுதிட்டேன், அதை வந்து அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது என்கேப்சுலேஷனுக்கு, அதை ஒரு ப்ரைவேட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அப்படி நான் பண்ணிட்டேன்னா என்னோட இதை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம், பட் என்னோட ஒரிஜினாலிட்டி அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஓகே, அதான் கான்செப்ட். அது வந்து ஒரு பண்ட்லிங் ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கும். அந்த பண்ட்லிங் ஆஃப் டேட்டாவை வந்து நம்மளை க்ரியேட் பண்ணவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை நெக்ஸ்ட் ஒரு பர்சனுக்கு ஷேர் பண்ணாங்க, இல்லை நெக்ஸ்ட் லைன் ப்ரோக்ராமில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும், எதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சா நம்மளால் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுதான் என்கேப்சுலேஷன். ஓகே, யா ஓகே. இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா மாடுலாரிட்டி. அதாவது மாடுலாரிட்டினா ஈஸி டு யூஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எழுதினதுனால நம்ம ஜஸ்ட் சிங்கிள் கமாண்டால் அதை நம்ம ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் கோட் ரீயூசபிலிட்டி, எத்தனை டைம்ஸ்னாலும் அந்த கோடை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீடபிலிட்டி, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஈஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். ஊப்ஸ் கான்செப்டில் நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கும், ஸோ ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்கேலபிலிட்டி, அண்டு இது வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக இப்போ நான் ஒரு ஊப்ஸில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா நான் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரும். ஸோ ஸ்கேலபிலிட்டினா எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமாக நம்ம இதை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, யா ஃபைன். ஓகே, தீஸ் ஆர் தி ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ். அதாவது வெப் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், மிஷின் லேர்னிங், ஏஐ எல்லாத்துலேயுமே ஊப்ஸ் கான்செப்ட் இருக்குது. பட் இது எல்லாமே ஹிடனாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் சிங்கிள் கமாண்ட் எடுத்து போட்டு ரன் பண்ணிடுவோம். பட் அந்த சிங்கிள் கமாண்டை நமக்கு ஒர்க் ஆகுறதுக்கு அவங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க, அதில் எல்லாமே ஊப்ஸ் கான்செப்ட் தான் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரிண்ட்டுன்னு போட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கேன்னா எனக்கு அப்படியே அவுட்புட் வருதா, அப்போது ஊப்ஸில் அவங்க கிளாஸ் எழுதியிருப்பாங்க. அந்த கிளாஸ்க்குள்ளே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட்டுங்கிற கமாண்டை போட்டு அதுக்குள்ளே இப்படி யாராவது எழுதுனாங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எழுதியிருப்பாங்க. பிரிண்ட்டுக்கு அவங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த பிரிண்ட்டை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அது பின்னாடி எழுதுனது எல்லாமே இந்த மாதிரி ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, ஃபைன். யா, just we can directly go into the program. ஓகே, கிளாஸ்னா என்னன்னு இப்போ பார்த்துட்டோமா. அந்த கிளாஸை எப்படி க்ரியேட் பண்ணுவோம்னா கிளாஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துரும். ஃபார் லூப் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டு ஐ இன் ரேஞ்ச் அதோட வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோமா. சேம் வே கிளாஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த கிளாஸ்க்கு நம்ம பேர் வைக்கணும். நம்ம பேரை வச்சு தான் அந்த கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்டுங்கிறதுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணி ஊப்ஸில் எழுதியிருப்பாங்கன்னு சொன்ன தெரியுமா, அவங்க அந்த கிளாஸ்க்கு என்ன நேம் வச்சுருப்பாங்க, பிரிண்ட்டுன்னு வச்சுருப்பாங்க. அதனால தான் நம்ம பிரிண்ட்டுன்னு போட்டதும் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த கிளாஸ் நேமை வச்சு தான் நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு என்ன நேமில் இந்த கிளாஸ் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாமோ அந்த நேமில் நம்ம கிளாஸ் எழுதுவோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிளாஸ்ன்னு ஒரு வேர்டை போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு நமக்கு என்ன கிளாஸ் நேம் வேணுமோ நம்ம கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, யா ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணால் அது ரன் ஆகாது, ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது மட்டும்தான் ரன் ஆகும். சேம் கான்செப்ட், ஒரு கிளாஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அது நமக்கு எதுவுமே கொடுக்காது. அதுக்கு அதை ரன் பண்ணணும், அதை செயல்பட வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அப்போ ரன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது கரெக்டாக வரும். ஓகே, யா ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. நம்ம டேரெக்டாக ப்ரோக்ராம் கூட போகலாம். எப்படி க்ரியேட் பண்ணணும்னா
ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நேம் நம்ம இஷ்டம் தான், எதுனாலும் வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, இப்போ நான் இங்கே இந்த எக்ஸாம்பிள் படி நான் கிளாஸ் டாக் அப்படின்னா ஒரு டாக்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன்னா இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஓபிஜேன்னு வச்சுக்கலாம், ஓன்னு வச்சுக்கலாம், ஒன் வைக்க முடியாது, சாரி. அதாவது வேரியபிள் நேம்ஸ்க்கு வந்து நம்ம ரூல்ஸ் படிச்சிருப்போம், நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பட் இன்பிட்வீனில் எண்டில் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோர் தவிர மற்ற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் கான்செப்ட்ஸ் இருக்கா. ஸோ அந்த ஒரு வேரியபிளை எப்படி நேம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நேம் வச்சுட்டு ஒரு ஈக்குவல் டு போட்டுட்டு அந்த கிளாஸோட நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இவ்வளோ தான். ஓகே, இவ்வளோ தான் நம்ம இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு கிளாஸ் வந்து சாம்பிளுக்கு க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெஃபின் போட்டு ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த இடத்துல போட்டிருக்கோம். பட் கிளாஸ்க்கு அப்படி கிடையாது. ஓகே, ஜஸ்ட் இது ஒரு மாடியூலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது பண்ண மாட்டோம், பட் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் யா, ஓகே, நம்ம வந்து நான் ஒரு சாம்பிள் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே, இப்போ இந்த கிளாஸுங்கிறது இது ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும் தான், எனக்கு ஒரு இது எம்டியாக தான் இருக்குது. ஓகேவா, இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்குள்ளே நான் வந்து இப்போ கிளாஸ் ரூம்னா நம்ம கிளாஸ் ரூம் எம்டியாக தான் இருக்கும். எப்போ ஸ்டாஃப் வந்து ஏதாவது டீச் பண்ணுறாங்களோ அப்போ தான் சம்திங் நடக்கும். ஸோ அந்த ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கிறது நம்ம மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நான் இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, யா, ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு டெஃப்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் கொடுக்கலாம், ஜஸ்ட் ஏதோ இது நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், இல்லைனா ஹலோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஓகே, யா, இப்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்படி தானே ஜென்ரலாக க்ரியேட் பண்ணுவோம். டெஃப் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேமு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நமக்கு தேவைப்பட்டால் பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம், இல்லைன்னா எதுவுமே கொடுக்க மாட்டோம், எம்டியாக கொடுத்தாலே ரன் ஆகும். ஓகே, இப்போது கிளாஸுங்கிற கான்செப்டுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செல்ஃபு, இதை வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். இது ஃபிக்ஸட் கான்செப்ட். ஓகே, அதாவது நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், அந்த கிளாஸ்க்கு உள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செல்ஃபாக தான் இருக்கணும். ஓகே, அண்டு இதுக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம், இல்லை எதுவுமே கொடுக்க வேண்டாம். நான் ஹலோங்கிறனால சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப்குள்ளே டபுள் கோட்ஸில் ஹலோ வேல்யூன்னு கொடுங்க. ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் வந்து கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸ் எனக்கு சும்மா தான் இருக்குது, நான் ரன் பண்ணால் கூட எனக்கு அவுட்புட் வராது. இது வந்து எப்போ ரன் பண்ணால் அவுட்புட் வரும்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு உள்ள ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் ரன் ஆகும். ஜென்ரலாக நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணால் என்னென்ன இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் நேமை போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டால் எனக்கு அவுட்புட் வந்துடும். பட் இங்கே கிளாஸ் கான்செப்டில் நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன், ஆப்ஜெக்ட்டுக்கு சும்மா ஒவ்வொன்று ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நம்ம அந்த கிளாஸோட நேம் சாம்பிள். ஓகே, சாம்பிள், தென் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, தென் என்ன பண்ணிக்கலாம், அந்த இப்போ வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன்னா இந்த ஆப்ஜெக்டை வச்சு தானே இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னேன். ஸோ எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா ஓ போட்டுட்டு அந்த ஆப்ஜெக்ட் நேம் போட்டுட்டு டாட் அந்த ஃபங்க்ஷன் நேம். இப்போ நான் அதை வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட் வரும். ஓகே, ஃபைன். ஒரு சிம்பிள் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மெத்தடுனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபங்க்ஷன் தான். பட் என்னென்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கும். இதில் ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம செல்ஃப்னு கொடுத்துருப்போம், எம்டியாக விடக்கூடாது. ஓகே, கண்டிப்பாக ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை எப்போதுமே செல்ஃப்னு தான் கொடுப்போம். இந்த செல்ஃபுக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைப்பட்டால் A, B அப்படி வேணால் கொடுத்துக்கலாம். A, Bன்னு கொடுத்துக்கிறேன். இதில் நான் இன்னொரு ப்ரோக்ராம் எழுதுறேன், C = A + B அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் print + C கொடுத்துக்கிறேன். இங்கே ஹலோக்குள்ள 5, 10ன்னு கொடுத்துக்கிறேன்.
ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது தானே அதுக்குள்ளே வேல்யூ பாஸ் பண்ணுவோம் 5, 10. இப்போ என்ன நடக்கும், நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி இந்த 5 ஏல போய் ஸ்டோர் ஆகும், 10 பியில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ரெண்டும் ஆட் ஆகி print of C கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் வரும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஹலோ வேர்ல்ட் அது ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு தென் C is equal to A plus B, ஏல 10 பியில் 5, சாரி ஏல 5 பியில் 10 ரெண்டும் ஸ்டோர் ஆகி ஆட் ஆகி Cயில் ஸ்டோர் ஆகியிருக்கும். நான் print of C கொடுத்தனால எனக்கு அதோட ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, யா ஐ திங்க் ஸோ அப் டு நவ் ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபங்க்ஷனுக்குள்ள மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆப்ஜெக்டை வச்சு ஃபங்க்ஷனில் உள்ள மெத்தடை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இந்த கான்செப்ட் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே கிளியர்னு எனக்கு புரியும், ஜஸ்ட் நம்புறேன். ஓகே, இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்த அந்த இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், ஓகே யா இதெல்லாம் பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னோம்னா ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணோம், அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் ஏதோ டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் தேவைன்னு சொன்னேன். ஸோ கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பர்சன் அப்படின்னு ஒரு பர்சனோட டீட்டெயில்ஸ் கேட்க போகிறேன். நேம், ஏஜ் ரெண்டு தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு கன்ஸ்ட்ரக்டரை நான் எப்படி சொல்ல போகிறேன், கன்ஸ்ட்ரக்டரை இனிஷியலைஸ் பண்ண போகிறேன்னா டெஃப் அப்படிங்கிற ஒரு கமாண்டை போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோர் போடணும், INIT தென் அகெயின் அண்டர்ஸ்கோர். ஓகே, தென் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இப்போ நான் இப்போ தான் சொன்னேன் ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எப்போ க்ரியேட் பண்ணாலும் அதோட ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னவாக இருக்கும், செல்ஃபாக இருக்கணும். ஓகே, அண்ட் தென் கம்மா அதில் நான் வந்து பர்சன் டீட்டெயில்ஸ் தானே ஒரு நேம், ஏஜ் ரெண்டு இது வாங்க போகிறேன். ஸோ நான் நேம் கம்மா ஏஜ் ரெண்டு தான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இனிஷியலைஸ் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து இப்போ கால் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்குள்ளே நான் 2 வேரியபிள் நேமை நான் டிக்ளேர் பண்ண போகிறேன்னா அப்போ எப்படி இனிஷியலைஸ் பண்ண போகிறேன்னா செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம்னு கொடுக்கணும். ஓகே, சேம் வே செல்ஃப் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ். ஓகே, இது வந்து நம்ம ஒரு வேரியபிள் நேமை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் மூலமாக தான் அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணோம். இந்த வேரியபிள் நேமுங்கிற வேரியபிள் நேமை தான் செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏஜுங்கிறது தான் செல்ஃப் டாட் ஏஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது இனிஷியலைசேஷன் பண்ணுறேன்னா இதுதான் ஃபார்மேட். ஓகே, யா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட பர்சனுக்கான ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஸோ பர்சன் ஷார்ட் ஃபார்மில் வச்சுக்கிறேன். ஓகே, இதுலேயும் சேம் ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து செல்ஃபு அண்ட் தென் 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம். பட் இதில் வந்து நம்ம பாஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம மேலேயே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இதை டேரெக்டாக நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யா மேலேயே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், print offல டபுள் கோட்ஸில் மை நேம். ஓகே, மை நேம்க்கு அடுத்து ஒரு கமா போட்டு என்னோட நேம் அந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அதை நான் எப்படி கொடுக்கேன், செல்ஃப் டாட் நேம். ஓகே, தென் நெக்ஸ்ட் லைனில் என்ன வேணும்னா எனக்கு print offல மை ஏஜஸ் தென் ஒரு கமா போட்டு எனக்கு அந்த இடத்துல ஏஜ் பிரிண்ட் ஆகணும். ஸோ செல்ஃப் டாட் ஏஜ். ஓகே, யா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணுவேன், ஓபிஜேன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஓபிஜேக்குள்ளே நான் என்ன சொல்லணும், இந்த கிளாஸ் நேம், இங்கே கிளாஸ் நேம் என்ன போட்டிருக்கணும் அதை போட்டுட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் 2 வேரியபிள் நேம் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன்னா அப்போது நான் வந்து இந்த பேரந்தசிஸ்க்குள்ளே வேல்யூ பாஸ் பண்ணால் அது இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகும், நேமுக்கும் ஏஜுக்கும் போய் ஸ்டோர் ஆகும். புரியுதா? ஆக்சுவலி இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணலை, அதனால் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் 2 பேராமீட்டர் கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த இனிஷியலைஸ் என்ன ஆகும்னா நான் இப்போ கொடுக்க போகிற வேல்யூ கிளாஸ்க்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமா, இனிஷியலைஸ்க்குன்னு ஒரு 3 லைன் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் இனிட் கமாண்ட் யூஸ் பண்ணி. ஸோ இந்த இடத்துல நேமுக்கு பதிலாகவும் ஏஜுக்கு பதிலாகவும் போய் ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல நேமுக்கு ஜஸ்ட் XXXன்னு கொடுத்துக்கிறேன், ஏஜ் ஜஸ்ட் 24 அப்படி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அது ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணும்,
அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் பேருன்னு வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஜஸ்ட் நான் கால் பண்ணால் போதும். ஏன்னா நான் இங்கே மேலே கிளாஸ்க்கே டைரெக்டாக நான் இன்புட்டை கொடுத்துட்டேன். கிளாஸ்க்கு இன்புட் கொடுத்தனால ஜஸ்ட் நான் வந்து ஃபங்க்ஷன் நேம் மட்டும் நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணால் போதும். ஸோ yeah, we got our output. My name is XXX and age is 24. Okay, just இது வந்து அவுட்புட்டில் நமக்கு வந்து விசிபிள் ஆகிடுது. என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஆப்ஜெக்டை. ஆப்ஜெக்ட் எப்படி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்னா கிளாஸில் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி ஐ மீன் நம்மளா ஃபங்க்ஷனுக்கு இன்புட் கொடுக்காம கிளாஸ்க்கு இன்புட்டாக கொடுத்துரும். ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் எழுதினாலும் டெஃப் பர்சன் டு அனதர் பர்சனோட நேம் டீட்டெயில்ஸ் அப்படி எத்தனை பர்சன்ஸ் நான் எழுதினாலுமே எத்தனை ப்ரோக்ராம் எழுதினாலுமே இந்த செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் ஏஜை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நான் பண்ணால் போதும். பட் இங்கே எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நேம்குள்ளே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு ஏக்கமாக அப்படி ஒர்க் ஆகும். இதுக்கப்புறம் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுனேன்னா அதுக்கு அந்த a is equal to 5 b is equal to 10 ஒர்க் ஆகாது. பட் இந்த இனிஷியலைஸ் பண்ணனால ஒன்ஸ் நான் பண்ணுறா போதும் எனக்கு வந்து அது நான் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யா, இதுதான் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் இனிஷியலைஸ் பண்ணுறது. ஓகே ஓகே இப்போ இனிஷியலைசேஷன் பார்த்துட்டோம். நான் இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன சொன்னேன், ஒரு கிளாஸ் இருக்கும், அந்த கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் யூஸ் பண்ண நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி முதல்ல ஒரு கிளாஸ் இருக்கும், அதை வச்சு அடுத்தடுத்த கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்னா ஓகே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், அனிமல்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது அந்த அனிமலுக்குள்ளே நான் ஜஸ்ட் ஒரு நேம்னு ஒரு வேரியபிள் நேமை இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். இனிஷியலைஸ் பண்ண போகிறேன்னா அண்டர்ஸ்கோர் யூனிட் அண்டர்ஸ்கோர் அண்ட் தென் அதோட ஃபஸ்ட்டு பேராமீட்டர் எப்போவுமே செல்ஃபாக இருக்கும், நேம் அப்படின்னு ஒரு கொடுத்துக்கிறேன். தென் என்ன பண்ணுவோம், செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டேன், அதில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி ஒரு நேம்னு கொடுக்குறேன். இப்போது நான் அடுத்து எத்தனை கிளாஸ் க்ரியேட் பண்ணாலும் இந்த அனிமலுங்கிற இந்த கிளாஸோட பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த நேமை நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படின்னா இப்போ நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், அனிமல் தானே. ஸோ நான் ரெண்டாவது கிளாஸை கேட்டுன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கேட்டுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் க்ரியேட் பண்ண அனிமலை இன்புட்டாக கொடுக்குறேன். ஓகே, யா, இதுதான் என்னோட மெயின் கிளாஸு. அந்த மெயின் கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டியை நான் ரெண்டாவது க்ரியேட் பண்ணுற கிளாஸ்க்கு கொடுக்கேன். தென் என்ன பண்ண போகிறேன், இதே மாதிரி நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை கிளாஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். டாக்னு ஒன்று வச்சுக்கிறேன், அதுக்குள்ளேயே நான் அந்த அனிமல் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு காமிக்கேன் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு. ஓகே, இது கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், கேட்டுக்கு நான் ஜஸ்ட் ஒரு சவுண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு இன்புட்டுமே நான் பாஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 5 b is equal to 10 எதுவுமே நான் பாஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் ஜஸ்ட்டு சவுண்ட் அந்த கிளாஸ் நேம் அண்ட் தென் செல்ஃப்னு மட்டும் வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த கேட் அப்படிங்கிற கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு அவுட்புட்டில் என்ன வரணும்னா பிரிண்ட் ஆஃப் கேட் சவுண்டு மியாவ் அப்படின்னு வச்சுக்கேன். ஓகே, அது எனக்கு வரணும். ஓகே ஓகே தென் டாக் என்ன பண்ணுறேன், சேம் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், சவுண்ட் ஆஃப் செல்ஃப் ஓகே நம்ம மேலே ஒரு சவுண்ட் வச்சுட்டோம். ஸோ நான் அங்கே பார்க்குன்னு வச்சுக்கிறேன். பிரிண்ட் ஆஃபில் டாக் வந்து பார்க்கிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, யா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணால் போதும். ஓகே, ஏன்னா இந்த கிளாஸில் வந்து நான் ஜஸ்ட் இனிஷியலைஸ் தான் பண்ணியிருக்கேன், இதில் தான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் கேட்டுங்கிற ஒரு கிளாஸ்க்கும் டாகுங்கிற ஒரு கிளாஸ்க்கும் ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் இதுக்கு இன்புட் பாஸ் பண்ணி நான் இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். கேட்டுக்கு நான் சின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். கேட்டு தானே என்னோட கிளாஸ் நேம். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே நான் பர்சன்னு சொல்லி அதுக்குள்ளே தானே இன்புட் பாஸ் பண்ணேன், அப்படின்னா தானே எனக்கு இந்த இனிஷியலைஸில் போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே நான் கேட்டுன்னு கொடுத்து அதுக்குள்ளே நான் ஏதாவது கேட் நேம் வந்து ஓகே ஒரு
நிக்கி அப்படின்னு ஒரு கேட் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு நேமை நான் பாஸ் பண்ணேன்னா என்ன இருக்கும், அந்த நேம்ங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண அனிமலுங்கிற கிளாஸோட நேமில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இது செல்ஃப் டாட் நேமு நான் எங்கே கொடுத்தேன், இந்த கேட் மூலமாக நான் கொடுத்தேன்னா எனக்கு நான் இந்த கேட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணது எக்ஸிக்யூட் ஆகும். இது நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், d is equal to dog. ஸோ இதில் வந்து சம் டாக் நேம் லைக் ஸ்கூபி. ஓகே, மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து பிரிண்ட் ஆஃபில் இந்த ஆப்ஜெக்ட் நேம் ஓகே டி டாட் நேம், இங்கே நம்ம நேமுங்கிறதுல தானே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலி நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த வேரியபிள் நேம் ஆக்சஸ் பண்ணணுன்னா தான் செல்ஃப் டாட் நேம்னு கொடுக்கும். நான் என்ன பண்ணுறேன், டோட்டலாக ப்ரோக்ராமுக்கு வெளியே தான் நான் பிரிண்ட் கமெண்ட் கொடுப்பேன். ஸோ நான் இந்த டோட்டலானா என்ன மீனிங், அந்த கிளாஸ்ன்னு எழுதியிருக்கேன், அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் பிரிண்ட் கமெண்ட் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஜெக்ட் நேமு டாட் நேம்னு கொடுத்தாலே எனக்கு இந்த ஸ்கூபி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன கொடுங்க, கம்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அந்த ஜஸ்ட் நான் கால் பண்ணால் போதும்ல, இந்த டிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு இது அவுட்புட்டாக வரும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டி டாட் டாக். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த டி டாட் நேமில் வந்து சாரி என் ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்க்கு, நான் டாக்னு கொடுத்தேன். ஓகே, பார்க். ஸோ ஸ்கூபி சைஸ் பார்க்கிங். நான் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கேன். ஒரு மெயின் கிளாஸ் அனிமல்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கிளாஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த கிளாஸோட நேமை நான் இன்னும் 2 கிளாஸ்க்கு இன்புட்டாக கொடுத்துட்டேன். ஸோ நான் இந்த 2 கிளாஸ்க்கு ஏதாவது ஒரு வேரியபிள் நேம், அதாவது ஏதோ ஒரு இன்புட் கொடுத்தேன்னா அது எங்கே போகும், நேராக அந்த அனிமலில் போய் பார்த்து அந்த நேமில் போய் ஸ்டோர் ஆகும். இவ்வளோதான். நான் அந்த கேட்டுக்குள்ளே நான் அனிமலை இன்புட்டாக கொடுத்துட்டேன்ல, அப்போது நான் அந்த கேட்டுன்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏதோ சும்மா எக்ஸ்எக்ஸ் ஏதோ ஒரு நேம் என்ன பாஸ் பண்ணாலும் அந்த இன்புட் வந்து இந்த நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ இதே மாதிரி நான் டாகுக்குள்ளே அனிமல் கொடுத்தனால இந்த டாகுங்கிற கிளாஸோட ப்ராக்கெட்குள்ளே நான் ஏதாவது இன்புட் கொடுக்கேன், இங்கே ஆப்ஜெக்டை கால் பண்ணும்போது இன்புட் கொடுக்கல, அது வந்து இந்த நேமில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, நான் இப்போ சியை வச்சு நேம்னு சொன்னேன்னா எனக்கு இந்த அவுட்புட் வரும், நான் டியை வச்சு நேம்னு சொன்னேன்னா எனக்கு இந்த அவுட்புட் வரும். ஓகே, நான் இப்போ டி டாட் நேம்னு சொன்னனால எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, ஸ்கூபின்னு வந்திருக்கு. நான் டபுள் கோட்ஸில் சேஸ் கொடுத்தது அப்படியே வந்திருக்கு. தென் நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஜென்ரலாக அந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு அதோட ஃபங்க்ஷன் நேமை சொன்னோம்னா அதுக்குள்ளே இருக்க கமெண்ட் நமக்கு அவுட்புட்டில் வரும். பிரிண்ட் ஆஃப் பார்க்கிங்னு கொடுத்தனால எனக்கு வந்திருக்கு. சப்போஸ் நான் இங்கே இதுக்கு பதிலாக சி கொடுத்து, சி ரெப்ரசன்ட்ஸ் கேட்டோட கிளாஸ் சி, இதில் உள்ள ஃபங்க்ஷன் வந்து சவுண்டா, ஸோ நான் சவுண்டுன்னு கொடுத்தேன்னா அதோட அவுட்புட் எனக்கு வரும். ஓகே, ஸ்கூபி சைஸ் இது சி டாட் சவுண்ட் ஆஃப்னு சொன்னனால எனக்கு அந்த கிளாஸ்க்குள்ளே உள்ள ஃபங்க்ஷனோட அவுட்புட் எனக்கு வந்துருச்சு. ஓகே, இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம், அந்த கிளாஸை வந்து பேஸாக வச்சு இன்னும் 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம், கேட்டு டாகன். ஸோ இதில் உள்ளதை வந்து இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தங்க யூஸ் பண்ண பெண்ணு நெக்ஸ்ட்டு கேட்டு டாகு இந்த மாதிரி நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான் ஜஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, and then only 2 concept is bending, polymorphism, encapsulation. Okay, actually abstraction வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லை, just polymorphism, encapsulation இதுவே enough இருக்கும். ஓகே, polymorphism little bit confusing only. எவ்வளோ தூரம் கிளியராக சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் கிளியராக சொல்கிறேன். இதுக்கும் நான் சேம் அனிமலையும் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து இந்த அனிமலுக்குள்ளே என்ன பண்ணுறேன், 2 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் சும்மா சாம்பிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் எந்த இன்புட்டுமே இது கொடுக்க போகிறது இல்லை, ஜஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் கமெண்ட் வச்சு மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். பிரிண்ட் ஆஃபில் நார்மலாக இந்த அனிமலுங்கிற கிளாஸில் சாம்பிள்ங்கிறத யாராவது ஆக்சஸ் பண்ணாங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் சும்மா டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு எனக்கு அவுட்புட் வரும். ஓகே, தென் என்ன பண்ணுறேன், நான் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், ஜஸ்ட் டைப் அப்படிங்கிற மாதிரி இல்லை டைப். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நான் செல்ஃப்னு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டேன்.
இப்போ அனிமலுங்கிற கிளாஸ்ல ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சு டைப் அப்படிங்கிற கமாண்ட் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா எனக்கு இப்போ நான் கொடுக்க போகிற பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டில் வரும். ஒரு சாம்பிளுக்கு மெனி டைப்ஸ் அப்படின்னு கொடுக்கேன். ஓகே, யா, ஒரு அனிமல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே 2 ஃபங்க்ஷன் சாம்பிள் டைப் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த கிளாஸ்க்கு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமா, ஸோ அந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம சாம்பிள்னு கால் பண்ணோன்னா எனக்கு இது அவுட்புட்டாக வரும். இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு டைப் அப்படின்னு கால் பண்ணனா எனக்கு இது அவுட்புட்டாக வரும். ஓகே, கால் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இதுதான் கால் பண்ணுறது. ஓகே, கால் பண்ணால் எனக்கு வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் 2 கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இதே மாதிரி சிம்பிள் கிளாஸ் போதும். ஓகே, நான் கிளாஸ் கேட்னு வச்சுக்கிறேன். யா, இதுலேயே நான் சேம் அந்த அனிமலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நான் அது பேஸ் கிளாஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அனிமல் இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், டைப்னு வச்சுக்கிறேன், டைப் ஆஃப் செல்ஃப். ஓகே, இப்போது இதில் என்ன பண்ணுறேன், சாம்பிளுக்கு சும்மா கேட் இஸ் அன் அனிமல் அப்படின்னு கொடுப்பேன். கேட்டோட டைப் சொல்கிற மாதிரி, கேட் வந்து ஒரு அனிமல் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு கிளாஸு சேம் திங் ஒரு டாக் வச்சுக்கிறேன். அதுக்கு இன்புட் சேம் அனிமல் பாஸ் பண்ணிக்கிறேன். டெஃப் டைப் ஆஃப் சேம் செல்ஃப் அண்ட் தென் பிரிண்ட் ஆஃப்ல டாக் இஸ் அன் அனிமல். ஓகே, சாரி டபுள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணல. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3 கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன்னா 3 கிளாஸ்க்கு இப்போ நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அனிமலுக்கு நான் ஏன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எப்படி க்ரியேட் பண்ணுவோம், அனிமல் வெறும் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போதும். ஏன்னா நான் உள்ளே எந்த இன்புட்டும் கொடுக்கல, செல்ஃப்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் எந்த இன்புட்டும் கொடுக்கல, எம்டியாக தான் விட்டுருக்கேன். அண்ட் தென் கேட்டுக்கு சின்னு வச்சுக்கிறேன். சி இஸ் ஈக்குவல் டு கேட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் d is equal to dog open bracket. இப்போ நான் 3 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். 3 கிளாஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே ஒரு 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். செகண்ட் கிளாஸ்க்குள்ளே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். தேர்ட் கிளாஸ்க்குள்ளே ஒரே ஒரு ஃபங்க்ஷன். 3 கிளாஸ்க்கும் தனித்தனியாக நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எது கூடனாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். அதோட அவுட்புட் இப்போ நமக்கு கிளியராக புரியும். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அந்த ஏங்கிற அனிமலுங்கிற கிளாஸில் நான் சாம்பிளை கால் பண்ணுறேன். எனக்கு வந்து கரெக்டாக அவுட்புட் வந்துட்டா டைப்ஸ் ஆஃப் ஏங்கிறத வச்சு சாம்பிளாக கால் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இன்னொன்று என்ன தெரியுமா பண்ணிக்கலாம், இங்கேயும் நான் டைப் கொடுத்துருக்கேனா, இங்கேயும் டைப் கொடுத்துருக்கேன், இங்கேயும் டைப் கொடுத்துருக்கேனா. இப்போது நான் ஏ டாட் டைப்னு கொடுப்பேன். எனக்கு ஏ டாட் டைப்புங்கிறனால ஏல உள்ள இந்த டைப் வந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஓகே எனக்கு வந்து ஏங்கிற ஆப்ஜெக்டை வச்சு நான் இந்த அனிமலுங்கிற கிளாஸில் உள்ள 2 செக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இங்கே சிங்கிறத வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போது சி டாட் டைப் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்னா, இந்த சிங்கிற இடத்துல என்ன கிளாஸ் இருக்குது, கேட்டுன்னு இருக்கா. இந்த சிங்கிறது கேட்டோட கிளாஸ் தானே, அதுக்குள்ளே தானே டைப் இருக்குது, அதுக்குள்ளே என்ன கமாண்ட் இருக்குது, கேட் இஸ் அன் அனிமல். ஸோ இது எனக்கு அவுட்புட் வரும். சி டாட் டைப் ஆஃப்னு கொடுத்தா எனக்கு இந்த அவுட்புட் வரும், கேட் இஸ் அன் அனிமல். ஓகே, இது நான் டி டாட் டைப்னு கொடுத்தா எனக்கு இந்த ஆன்சர் வரும், டாக் இஸ் அன் அனிமல் வரும். ஓகே, இப்போ நான் இப்போ வரைக்கும் பண்ணது என்ன பண்ணியிருக்கேன், இந்த டாகுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் கால் பண்ணியிருக்கேன். கேட்டுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கேட்டுக்குள்ளே ஃபங்க்ஷனை தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அனிமலுக்கு ஒரு ஏன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அனிமலுக்குள்ளே சாம்பிள், அனிமலுக்குள்ளே டைப் இதுதான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், நான் கேட்டுக்குள்ளே அனிமலுங்கிறத கொடுத்தனால, அனிமலுங்கிற கிளாஸை நான் கொடுத்தனால கேட்டுக்கு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு நான் அனிமலுக்குள்ளே உள்ள சாம்பிளை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டோட ஆப்ஜெக்ட் சியா, சி டாட் சாம்பிள் ஆஃப்னு கொடுத்தா போதும் எனக்கு வந்து அந்த சாம்பிள் ஆஃப்ல உள்ள அவுட்புட் வரும். டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அவுட்புட் வருதா. ஆனால் சிங்கிறது எதோடது, சிங்கிறது கேட்டோட ஆப்ஜெக்ட் தான். கேட்டுக்குள்ளே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனையும் நான் கொடுக்கல. பட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கேட்டுக்குள்ளே இன்புட்டாகவே நான் அனிமல்னு கொடுத்தனால என்ன பண்ணிக்கலாம்னா, நான் கேட்டோட ஆப்ஜெக்டை வச்சு இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அனிமலுங்கிற கிளாஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதில் இப்போ டிஒய்பின்னு கொடுத்துருந்தேன்னா சி டாட் டிஒய்பின்னு கொடுத்தா எனக்கு அந்த அவுட்புட் வரும்.
மெனி டைப்ஸ்னு அவுட்புட் வந்திருக்கா. இதே மாதிரி தான் நான் சேம் டியை வச்சும் நான் டைப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேற ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு ஃபர்ஸ்ட் இன்னொரு ஒரு கிளாஸோட ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். ஓகே, டி டாட் சாம்பிள் ஆஃப் கொடுத்தாலும் எனக்கு அது அவுட்புட் வரும். டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். சிடிங்கிறது தனியாக கிரியேட் பண்ண கிளாஸ். இந்த சிடியோட கிளாஸோட ஆப்ஜெக்ட், இந்த சி கேட்டோட ஆப்ஜெக்ட், டி டாகோட ஆப்ஜெக்ட், இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண அனிமல் கிளாஸ் உள்ள மெத்தடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ஃபைன். இப்போ பார்த்த கான்செப்ட் வந்து பாலிமார்பிசம். அதாவது வேற கிளாஸோட வேற ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு கிளாஸோட நம்ம ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பண்ணியிருப்போம், ஜஸ்ட் அதை இன்புட்டாக பாஸ் பண்ணனால நம்ம டேரெக்டாக இன்புட் கொடுத்துருப்போம். அதாவது அந்த கிளாஸ்க்கே நம்ம இன்புட்டாக கொடுத்தோம்னா அது அங்கே போய் ஸ்டோர் ஆகியிருக்கும். அதை நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் நேமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் பாலிமார்பிசம்க்கும் இன்ஹெரிட்டன்ஸ்க்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு லாஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம், என்கேப்சுலேஷன்னா இப்போ நான் ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஜஸ்ட் 2 3 அப்படின்னு ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் செட் ஆஃப் கோட் எழுதி அந்த ஒரிஜினலாக க்ரியேட் பண்ணதோட நான் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து நான் ஒரிஜினலும் பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரிஜினல் வேல்யூ பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். எனக்கு ஒரிஜினல் சேஞ்ச் ஆகி இருக்காது. பட் நான் நெக்ஸ்ட் கோடில் சேஞ்ச் பண்ணியிருப்பேன்னு சொன்ன தெரியுமா, அந்த லோக்கலில் சேஞ்ச் ஆகி இருக்கும். பட் ஒரிஜினலாக எனக்கு சேஞ்சஸ் விசிபிளாக இருக்காது. ஸோ இது நம்ம பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் நேம் வந்து ஒரிஜினலாக நான் பேஸ் கிளாஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதுலேருந்து டிரைவ் பண்ணுறதை டிரைவ்ட் கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ஒரு கிளாஸ் இதுதான். ஓகே, இதில் வந்து நான் ஒரு வேரியபிள் நேம் எப்படி இனிஷியலைஸ் தான் பண்ணுறேன். ஸோ இனிட் கமாண்டுக்குள்ளே செல்ஃபுங்கிறத போட்டுக்கிறேன். இனிஷியலைஸ்னால் நான் ஜஸ்ட் ஒரு நேமை ஸ்டோர் தான் பண்ணி வைக்க போகிறேன். இதை நான் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறேன்னா, அந்த செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் ஏ, அதாவது அண்டர்ஸ்கோர் ஏயோட மீனிங் என்னென்னா ப்ரைவேட் வேரியபிள் நேம்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட்டுங்கிறது ஒரு என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, நார்மலாக க்ரியேட் பண்ணுற வேரியபிள் நேம் மாதிரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இது வந்து ப்ரைவேட் ஆக்சஸில் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிளாஸை டிரைவ் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ்க்குள்ளதை தான் நான் இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னா, இதுக்கு வந்து நான் டிரைவ்டு நேம் வச்சுக்கிறேன். இதுக்குள்ளேயே நான் ஒரு init கமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், அந்த பேஸ் கிளாஸில் உள்ள அந்த அண்டர்ஸ்கோர் ஏயை நான் எப்படி கால் பண்ணுறேன்னா, அந்த பேஸ் டாட் அண்டர்ஸ்கோர் ஏ, அதாவது பேஸ் கிளாஸில் உள்ள இனிஷியலைசேஷனை இப்போ நான் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, யா ஓகே, இப்போ வந்து அந்த பேஸ் இந்த கிரியேட் பண்ண கிளாஸில் உள்ள ஒரிஜினல் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்னா, பிரிண்ட் ஆஃப்ல பேஸ் ஓகே கமா செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் ஏ. ஓகே, நான் அங்கே கிரியேட் பண்ண கிளாஸை அப்படியே நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து ஒரிஜினல் இது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இப்போது நான் இந்த ஒரிஜினல் 2ங்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்னா, செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் ஏ ஈக்குவல் டு 3 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, யா இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்குமா அந்த வேல்யூ. ஸோ நான் அந்த மாடிஃபைட் அப்படின்னு எனக்கு ஒரு புரியணுங்கிறதுக்காக மாடிஃபைட் அப்படின்னு கொடுத்து நான் அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்பேன். செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் ஏ. ஓகே, ஒரிஜினல் வேல்யூ இங்கே 2ன்னு இருக்கிறத அப்படியே பேஸ் டாட் இனிட் ஆஃப் செல்ஃப்ங்கிற கான்செப்ட் மூலமாக நான் அந்த பேஸ் கிளாஸில் உள்ள அந்த இனிஷியலைஸ் பண்ணதை இந்த டிரைவ்டு கிளாஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். டிரைவ்டு கிளாஸ்க்கு அந்த ஒரிஜினல் வேல்யூ வந்துருச்சு. அந்த ஒரிஜினல் வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டேன். ஒரிஜினல் வேல்யூவை இப்போ இங்கே நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன், அந்த வேரியபிள் நேமுக்கு நான் வேற ஒரு வேல்யூ கொடுத்தா அது மாடிஃபை ஆகும். பட் இது எங்கே நடக்கும்னா, இந்த டிரைவ்டு கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் இருக்கும். ஒரிஜினல் கிளாஸில் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ நான் மாடிஃபை பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, யா இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல.
ஸோ நான் ஆப்ஜெக்ட் பேஸ் கிளாஸ்க்கு பின்னு வச்சுக்கிறேன். பேஸ் ஆஃப் நான் எந்த இன்புட்டும் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் பேஸ் ஆஃப் அண்ட் தென் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் டி இஸ் ஈக்குவல் டு derived of. ஓகே, யா ரெண்டுத்துக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு நம்ம இந்த இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொன்னா இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோமே, யா இந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு இந்த நேமை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் நேமை வச்சு நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பேஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் நேம் வச்சு பிரிண்ட் ஆஃபில் பேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, b dot underscore a, then same thing print of. இப்போ derived நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து ஒரிஜினலில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். d dot underscore a. ஓகே, ஓ சாரி, ஆக்சுவலி இங்கே கோலன் வராது. சாரி, பேஸ் கிளாஸை வந்து நம்ம ஜஸ்ட் கால் மட்டும் தான் பண்ணுறோம். ஓகேவா, நான் ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ணலை. ஸோ பேஸ் கிளாஸ்லேருந்து நான் அதை இம்போர்ட் தான் பண்ணுறேன் இந்த கிளாஸ்க்கு. அதனால இங்கே கோலன் வைக்க வேண்டாம். நான் கோலன் வச்சனால எனக்கு எரர் இருந்துச்சு. ஓகே, இப்போ என்னோட ஒரிஜினல் பேஸை நான் பிரிண்ட் பண்ணேன். அதாவது பேஸ் கிளாஸில் உள்ள 2வை derived கிளாஸ்க்கு கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணதோட ஆன்சர் 2. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதோட வேல்யூ 3ஆக மாறிச்சு. ஓகே, பேஸ் கிளாஸ்லேருந்து கொண்டு வந்தது 2, மாடிஃபைடு 3. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மொத்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்துட்டு ஒரிஜினலோட ப்ரோக்ராம் சேஞ்சஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணி பார்க்கேன், பிரிண்ட் பண்ணி பார்க்கேன். பேஸோட வேல்யூ என்ன, டிரைவ்டோட வேல்யூ என்ன. பேஸோட வேல்யூ பாருங்கள், எப்போவுமே 2 ஒரிஜினலில் தான் இருக்குது. டிரைவ்டு வேல்யூ தான் 3ஆக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இந்த டிரைவ்டு கிளாஸ் கால் பண்ணால் தான் ஏயோட வேல்யூ 3ன்னு காமிக்கும். பட் என்னோட பேஸ் கிளாஸில் உள்ள வேல்யூ எப்போவுமே 2ன்னு தான் இருக்கும். அது எப்போவுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதை நம்ம ஃபிக்ஸடாக இருப்போம், அதில் சேஞ்சஸ் நம்ம நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதோட ஒரிஜினலில் இது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஓகே, யா ஓகே, மெத்தட்ஸ் பார்த்துட்டோம் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், பாலிமார்ஃபிசம் as well as encapsulation. Yeah, that's all. Thank you.